ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா பர்பர் ரிவ்யூவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா எதுக்காக மாசிலாமணி வீட்டுக்குள்ளே போனாங்க, இந்த இலக்கியா அந்த ஆஞ்சலியை பற்றி சொல்கிறதுக்கு போனாங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக போனாங்களா அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா இலக்கியாவை கூட்டு போய் வீட்டில் வச்சு பேசலான்ட்டு அவசரமாக கிளம்பி போகிறாருங்க. அடம் நம்ம இலக்கியா வராங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா காரில் என்ன சொல்ல வரான்றதை கொஞ்சம் கூட கேட்காத நம்முடைய கௌதம் கடுப்பாய் பற்றி நீ எப்படியாவது கார்த்திக் கூட இந்த அஞ்சலியை சேர்த்து வைக்கலான்னு பார்த்துறியா, உன் மாமா பொண்ணுன்றதுனால அது நடக்கவே நடக்காது. நான் கண்டிப்பாக கார்த்திக்கு நானும் ஜானியும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் பண்ணி வைக்கும். இந்த அஞ்சலிக்கு எழுந்து நிரந்தரமாக டிவோர்ஸை வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட கேட்காது. அங்கேயே ரோட்லேயே நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திரும்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்களுடைய வீட்டுக்கு போகிறப்ப இந்த ஆஞ்சலி எங்கேயோ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப தான் தெரியுது இந்த எஸ்எஸ்கே பார்க்கறதுக்கு போகிறாங்க அப்படின்றது. அந்த எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா மீட் பண்ணி நம்ம அஞ்சலியை பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா, என்ன அஞ்சலி உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்க, இப்படி நீ எல்லாம் உன் வீட்டிலேருந்து அடித்து தொடர்தான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் வீட்டுக்காரனும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டானமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் அந்த இலக்கியாவை அழிக்க தான் அந்த வீட்டுக்கு போன, கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு எஸ்எஸ்கே அப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். என்னன்னு சொல்லி உதவி அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே கேட்கவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 கோடி ரூபா பணம் தாங்க, நான் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறேன், அந்த இலக்கியாவை அழிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய அஞ்சலி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா, நீ ஒரு உடஞ்சி போன குதிரையில் ஒரு கழுதை, அதனால் நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த மரியாதை, நீ அந்த வீட்டை விட்டு வந்தாட்ட இனிமேல் நீ செல்லா காசு 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லை, அதனால் உனக்கு எந்த ஒரு உதவியும் என்கிட்டேருந்து கிடைக்கணும் எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீங்களே இப்படி சொல்லிட்டா நான் எங்கே தான் போகிறது அப்படின்றாங்க. நீ எங்கேயாவது போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயை கொடுத்து நல்லா இரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்த்திட்டு இனிமேல் வீட்டு பக்கம் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டேன்னா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி மிரட்டி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் திறந்தவே மாட்டடி, உன்னை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கல, நான் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பகிச்சிக்கிட்டு நீ திருந்துவ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தா நீ எங்கே திருந்துற, எப்படியாவது என்ன அழிக்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை அழிக்கணும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறேன், நீ உன்னை கண்டிப்பாக கார்த்திக் கூட சேர்த்து வைக்க மாட்டேன், இதுக்கு மேலே கார்த்திக் உன் கூட நிரந்தரமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேங்க, ஆல்ரெடி அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்குங்க. இப்போ தாங்க நம்ம இலக்கியா வலிக்கே வந்திருக்காங்க. இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணாத நம்மளுடைய கௌதம் சார் நம்மளோட ஜானியம்மா சொல்கிறது அப்படின்றது தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.